ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்து லைனிங் ப்ளவுஸ் வெட்டுவது எப்படின்றத பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற கையை அளவு எடுப்போம். இதில் பொதுவாக கையை நம்ம பெரட்டியும் எடுக்கலாம், இல்லைன்னா மேலே அப்படியே போட்டு கூட எடுக்கலாம். நம்ம இதில் லைனிங்கை ஃபஸ்ட்டு நம்ம வெட்டிக்கிடணும். ஏன்னா நம்ம மேல் துணியை நம்ம அடுத்து தான் நம்ம வெட்ட போகிறோம். இப்போ நம்ம லைனிங்கை தான் வெட்ட போகிறோம். லைனிங்கை இப்போ கைக்கு நம்ம நாலாக மடித்து எடுத்துக்கிடணும். நாலாக எடுத்துக்கிட்டு கீழே நம்ம ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மடக்கிறதுக்கு விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ சாதா ப்ளவுஸ்னால் 1.5 இன்ச்சு விடுவோம். இதுக்கு நம்ம வெறும் 1/4 இன்ச்சு மட்டும் லைனிங்கில் விட்டுறா போதும். அது போக நம்ம ஜாக்கெட் கையில் இப்போ நான் ஒரு 5.5 இன்ச்சுக்கு எடுத்துருக்கிறேன். கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு போக அதில் இருந்து நான் இப்போ ஒரு 5.5 இன்ச்சுக்கு அளவு எடுத்துக்கிறேன். 5.5 இன்ச்சுக்கு அளவு எடுத்தாச்சு. அதிலேருந்து நம்ம இப்போ அதோடைய சுற்றளவு, கையுடைய சுற்றளவு எத்தனைன்னு இப்போ நான் அளவு எடுத்துக்கிறேன். கையுடைய சுற்றளவு இப்போ 10 இன்ச்சு. மொத்தம் நான் தையல் எல்லாம் சேர்த்து, தையல் தும்போடு சேர்த்து 10 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் நம்ம ஆம்கோல் அளவு கை கீழேருந்து மேலே ஆம்கோல் வரைக்கும் எத்தனை இன்ச்சுன்றதையும் 3.5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். கீழே 1/4 இன்ச்சு போக அதுலேருந்து 3.5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். அப்படியே நம்ம மார்க் பண்ணிவிட்டு கையை நம்ம வெட்டி தனியாக எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய கையோடைய அளவு. கீழே சமமாக துணி பீஸை வெட்டி எடுத்துக்கணும். நம்ம தைக்கும்போது கையை தோண்டி வெட்டிக்கிறது நம்ம தைக்கிற நேரத்தில் அந்த மாதிரி தோண்டி வெட்டிக்கிடலாம். இப்போ பின் போர்ஷனுக்கு நம்ம அளவு எடுக்க போகிறோம். கீழே நான் சாதா ப்ளவுஸ்னால் ஒரு 2 இன்ச்சியாச்சு கீழே மடக்கிறதுக்கு விடுவேன். இது நம்ம அவ்வளோக்கு விடணும்னு அவசியம் இல்லை. நான் கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும்தான் நான் விட்டுருக்குறேன். ஏன்னா நம்ம மேல் துணி போட்டு அதில் நான் 1.5 இன்ச்சு அதை விட்டுக்கிடுவேன். இப்போதைக்கு வெறும் 1/4 இன்ச்சு லைனிங்கில் விட்டுருக்கேன். அதுலேருந்து நான் இப்போ ஜாக்கெட்டை பின்னாடி திருப்பிட்டு அளவு எடுக்கிறதுனால பின்னாடி எடுத்து மேலே ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு இறக்கம் எவ்வளோன்றதையும் நான் இப்போ பார்க்க போகிறேன். அது 14 இன்ச்சு நான் எடுத்துருக்கிறேன். இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து 14 இன்ச்சு வருது. கீழே மடிக்கிறதுக்கு போக அதுலேருந்து 14 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். மற்றபடி அந்த கீழே இடுப்புக்கிட்ட கழுத்துக்கு கீழே எத்தனை இறக்கம் இருக்குதோ அதை ஒரு 6 இன்ச்சு வரும். 6 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். அதே மாதிரி கழுத்துக்கு 9 இன்ச்சு வருது. இந்த கீழே 6 போக மீதம் 9 இன்ச்சு அதையும் நான் எடுத்துருக்கிறேன். ஷோல்ட்ரு ஏற்றணும்னா மொத்தத்துக்கு 6 இன்ச்சில் 6 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். அதில் 3 இன்ச்சு கழுத்து பீஸுக்கு தனியாக வெட்டி எடுத்துக்கிடணும். 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு 3 இன்ச்சு ஷோல்ட்ரு தையலுக்கு மிச்சம் 3 இன்ச்சு ஷோல்ட்ரு இருக்கும். இப்போ மார்க் பண்ணி கோடு போட்டு மார்க் பண்ணி கீழேயும் அதே மாதிரி 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். இப்போ ஸ்கேல் வச்சு நம்ம கழுத்துக்கு ஒரு படம் மாதிரி வரைஞ்சிக்கலாம். மார்க் பண்ணிட்டோம்னா அது மாதிரி ஷோல்டர்லேயும் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் பக்கெட்டு உயரம் எவ்வளோன்னு இப்போ ஜாக்கெட்டில் நான் அளவு எடுக்க போகிறேன். ஆம்கோல் 5 இன்ச்சு வரும். ஷோல்ட்ரு தையல்லேருந்து கீழே உயரம் இறக்கம் எவ்வளோன்னா 5 இன்ச்சுக்கு நான் ஆம்கோல் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஜாக்கெட்டுடைய பாடி அளவு எவ்வளோன்றத சுற்றளவு எவ்வளோன்றதையும் பார்க்கணும். கீழே இடுப்புக்கிட்ட எவ்வளோ சுற்றளவு வருதுன்னா 18 இன்ச்சு வருது. அதில் 18ல் கீழே 16 இன்ச்சு வருது. 16ல் பாதி
8 வரும். 8 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து தையல் தும்பு விடுறதுக்கு 2 இன்ச்சு விட்டுக்கிடணும். அதே மாதிரி நம்ம ஆம்கோல் அளவுலேருந்து இடுப்பு அளவு உயரம் எவ்வளோன்றதையும் சைடில் வந்து நான் ஒரு அளவு எடுத்துக்கிடணும். இது ஒரு 8 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து உடம்புடைய சுற்றளவு எவ்வளோ இருக்குன்றதை அளக்க போகிறேன். ஜாக்கெட்டை வந்து நம்ம கரெக்டாக போட்டுக்கிடணும். ரொம்ப இழுத்து போடாமல் கரெக்டாக நம்ம நெக்கு கரெக்டாக வர்ற மாதிரி போட்டுட்டு சுற்றளவு எவ்வளோன்றதை நான் பார்க்க போகிறேன். நான் வந்து 19 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். மேல் பாடியோட சுற்றளவு நம்ம ஆம்கோல்லேருந்து அந்த சுற்றளவு வந்து 19 இன்ச்சு. அதில் வந்து 19.5 இன்ச்சு வருது. அதுலேருந்து நம்ம பாதி எவ்வளோ வருதோ அந்த இதை நம்ம 2ஆக போட்டு மடக்கி அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். இப்போ வந்து ஆம்கோலுக்கு நம்ம வந்து வளைவு வெட்ட போகிறோம். கீழே அதே மாதிரி நம்ம தைக்கிறதுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிட்டோம்னா தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கோடெல்லாம் போடுறோம். கீழே வந்து இப்போ வந்து நம்ம ஆம்கோலுக்கு வந்து நம்ம கீழே அந்த மூலையிலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு பின் போர்ஷன் நம்ம எடுக்கும்போது பின்னாடி பேக் துணி எடுக்கும்போது 2 இன்ச்சுக்கு வளைவு வெட்டணும். இதுவே முன்னாடி வரும்போது நம்ம ஒரு 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு இருந்தால் கூட போதும் நம்ம முன் போர்ஷன் வெட்டும்போது. இது வந்து பின்னாடி நம்ம பேக் துணி வெட்ட போகும்போது ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அது ஒரு வளைவு மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த பீஸெல்லாம் நம்ம வந்து தனியாக பேக் பீஸை தனியாக வெட்டி எடுக்க போகிறோம். இதை அப்படியே நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து நம்ம லைனிங் தான் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து இது வந்து நம்ம தையலுக்கு வந்து அந்த இடத்துல தான் முடிக்கிற மாதிரி அதுக்கு தான் ஒரு டாப் தையல் மாதிரி வெட்டி விட்டுருக்கேன் நான். இந்த பாருங்கள் பேக் துணி வந்து ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக ரவுண்டாக கலர் நெக் வெட்டி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்து எப்படி வெட்டுறதுன்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம பேக் துணி வெட்டினதை அப்படியே நம்ம முன்னாடி வந்து கிராஸாக போட்டுட்டு நம்ம எப்படி போட்டிருக்கோன்னா அது மாதிரி கிராஸை போட்டு அப்படியே இருந்த மாதிரியே நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து அதை தனியாக அளக்கணும்னு கூட இல்லை. நம்ம கரெக்டாக அந்த பின்னாடி பேக் துணிலேருந்து ஒரு ஆம்கோல் பக்கத்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணி கிராஸாக தள்ளி எடுத்துக்கிடணும். அந்த தையல் அந்த டாப் தையலை வெட்டியிருந்தோம்னா அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். இதுதான் ஏற்கனவே பின் பேக் துணியை போட்டு வச்ச மெத்தடு. இதை வந்து நான் இப்போ வந்து கழுத்து முன் கழுத்து வந்து உயரம் எவ்வளோன்றதை உங்களுக்கு கலந்து காமிக்க போகிறேன். பொதுவாகவே வந்து முன் கழுத்து எல்லாருமே நம்ம ஒரு 6 இன்ச்சு எடுத்தால் கரெக்டாக வரும். அது நார்மலாக ஒரு 6 இன்ச்சு நம்ம மினிமம் எடுக்கணும். அப்போ தான் வந்து முன்னாடி கழுத்து வந்து நீட்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஏற்றிக்கிட்டு இருக்கும். 6 இன்ச்சுக்கு மேலே எடுத்தோம்னா கழுத்து ரொம்ப இறங்கிடும். 6 இன்ச்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து இப்போ ஏற்கனவே அந்த ஆம்கோல்கிட்ட ஒரு டாப் தையல் வெட்டியிருந்தேன். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வந்து நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுலேருந்து நான் வந்து ஒரு 9.5 இன்ச்சு பின்னாடி வந்து நான் 9.5 இன்ச்சு எடுத்தது மாதிரி இப்போயும் அதே மாதிரி நான் ஒரு 9.5 இன்ச்சு முன்னாடி அளவு நான் எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக வெட்டினா கூட ஒன்றும் தெரியாது. முன்கழுத்து வந்து 6 இன்ச்சு. முன்கழுத்துக்கு வந்து தையல் தும்போடு சேர்த்து நான் வந்து ஒரு 6 இன்ச்சு தான் விட்ருக்கேன்.
6 இன்ச்சு இருந்தாலுமே நமக்கு வந்து அது நல்லா தான் இருக்கும் கழுத்து வந்து பார்க்குறதுக்கு. இதுதான் நம்ம கழுத்து உயரம். அந்த ஆம்கோலில் நான் ஒரு டாப்பு ஏற்கனவே நான் வெட்டியிருப்பேன். அதிலிருந்து முன் கழுத்து பக்கத்து வந்து ஒரு 9 இன்ச்சுக்கு பின்னாடி வந்து நான் வந்து 9.5 இன்ச்சு எடுத்திருந்தேன். அதே இது முன்னாடி வெட்டும்போது 9 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதிலிருந்து கீழே அந்த கழுத்துலேருந்து முன்னாடி பட்டியோட உயரம் எவ்வளோன்றதை உங்களுக்கு நான் அளந்து காமிக்கிறேன். மேலேருந்து கீழே வந்து ஒரு 3 அதில் தையல் பட்டியோட தையல் வரும். நான் வந்து ஒரு 3.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஒவ்வொரு அளவுலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு கீழே இறக்கமாக வரும், சில பேருக்கு இதை விட கம்மியாகவும் வரும். ஆனால் நான் வந்து 3.5 இன்ச்சுக்கு எடுத்துருக்கிறேன். அந்த அளவு ப்ளவுஸில் அப்படி தான் இருக்குது. அதிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சுக்கு எடுத்துக்கிடணும். சைடில் ஆம்கோல்லேருந்து உயரம் வந்து 5.5 இன்ச்சு வரும். தையல் தும்பி எல்லாம் சேர்த்து 5.5 இன்ச்சு வரும். கீழே ஒரு 1/4 இன்ச்சு, மேலே ஒரு 1/4 இன்ச்சு போக மொத்தம் 5.5 இன்ச்சு. அதே மாதிரி இப்போ வந்து முன்னாடி உயரம் எப்படி எடுக்கிறதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜாக்கெட்டில் வந்து பின்புறம், ஜாக்கெட்டில் வந்து பின்னாடி எடுத்து மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வந்து ரொம்ப நம்ம பிடிச்சி இழுக்கக்கூடாது. ரொம்ப பிடிச்சி இழுத்தோம்னா ரொம்ப உயரமாக வந்துடும். அதனால் கரெக்டாக அப்படியே ஜாக்கெட்டை போட்டு எப்படி அளக்குறதுன்றது கீழே அந்த தையல் வரைக்கும், டாப் தையல்லேருந்து கீழே வரைக்கும் 12 இன்ச்சு வருது முன்னாடி உயரம். அப்படியே கிராஸாக கொண்டு வந்து அப்படியே மேலே ஏற்றி கொண்டு வந்தோம்னா ஜாக்கெட் வந்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. முன்னாடி வந்து நம்ம வந்து ஆம்கோலுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஆச்சும் ஒரு 1/2 இன்ச்சு ஆச்சும் நம்ம வந்து பின்னாடி அளவை விட முன்னாடி தோண்டி வெட்டணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய ஷோல்டரோ இந்த கைக்கிட்ட சில பேருக்கு வந்து துணி தூக்கிட்டுருக்கோம், அந்த மாதிரியெல்லாம் தூக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து முன்னாடி கொஞ்சம் ஓரளவுக்கு தோண்டி வெட்டணும். இப்போ பின்னாடி வந்து நம்ம அந்த மூலையிலேருந்து 2 இன்ச்சுக்கு அளவெடுத்து வெட்டணும். இது வந்து முன்னாடி வந்து 1 இன்ச்சுக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். நம்ம வெட்டும்போது கொஞ்சம் இன்னும் கூட அப்படியே ஷோல்ட்ரு பக்கத்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக தோண்டி வெட்டினோம்னா கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு அந்த துணி தூக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. நம்ம எவ்வளோவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வெட்டினாலும் அது அந்த இடம் வந்து நமக்கு நீட்டாக வந்து அமையும், டைட்டாக கொடுக்கும், லூஸ் இல்லாமல். அதே மாதிரி நம்ம வந்து ஷோல்டர்லேயும் முன்னாடி ஷோல்டர்லேருந்து கை பக்கத்து வர ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சு கீழே தோண்டி வெட்டணும். அப்படி நான் இறக்கி வெட்டுறேன்லாம் அந்த மாதிரி வெட்டினோம்னா தோள்பட்டை வந்து டைட்டாக கிடைக்கும். சில பேருக்கு வந்து ஷோல்ட்ரு மட்டும் கலண்டு கீழே வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கிராஸ் தையல் பிடிக்கிறதுக்கு எவ்வளோன்றது இந்த அளவு ப்ளவுஸில் வந்து 3 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க் பண்ணதுலேருந்து இன்னொரு ஒரு 3 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிக்கிடணும். இப்போ நம்ம 3 இன்ச்சுக்கு வந்து டாப் தையல் பிடிச்சோம்னா கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த சுற்றளவு உள்ள பாடியோட அளவில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம வந்து டாப் பிடிக்கும்போது கிராஸு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி உயரம் வந்து நம்ம டாப் தையல் பிடிக்கிற உயரம் வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப உயரமாக இருந்தால் அது வந்து செட் ஆகாது. அதனால் நார்மலாகவே நம்ம உயரத்தை கம்மி பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடாது. நம்ம 3 இன்ச்சுக்கு நம்ம வந்து அகலத்தை எடுக்கும்போது உயரம் வந்து ஒரு 2.5 இன்ச்சு இருந்துச்சுன்னா கரெக்டாக வரும். அதே மாதிரி சைடில் டாப் தையல் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் 2ஐயும் சமமாக வச்சு நடுவில் ஒரு டாப் தையல் கட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்து
ஒரு டாப் தையல் பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக வரும். அதே மாதிரி இதுக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில மேலேருந்து வர்ற தையல் இருக்கணும். ஏன்னா அந்த சைடும் விலகிடக்கூடாது, இங்கிட்டு மேலேயும் ஏறிடக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் வந்து தையல் அமைகிற மாதிரி ஒரு டாப் தையல் பிடிச்சிக்கணும். அடுத்து நம்ம வந்து ஜாக்கெட் துணி மேலே நம்ம இந்த லைனிங் துணியை போட்டு அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு எல்லாத்துலேயுமே இப்போ நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி நம்ம கரெக்டான அளவுக்கு வெட்டி எடுக்காமல் அந்த லைனிங்கை விட ஒரு 1/4 இன்ச்சு தள்ளியே நம்ம வந்து எல்லா துணி பீஸ்லேயும் வெட்டி எடுத்துக்கிடணும். அவ்வளோதாங்க. லைனிங் வந்து நம்ம அளவு எடுத்து இதெல்லாம் தைக்கணும், மேல் பீஸ் அளவெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைனிங்கை வந்து நம்ம கரெக்டாக வெட்டிட்டாலுமே அதை இந்த துணிக்கு மேலே போட்டு அப்படியே வெட்டி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தைக்கும்போது அதை வந்து கரெக்டாக நம்ம தைச்சிட்டு மிச்ச துணியை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து முன்னாடி பட்டிக்கு கிராஸ் பீஸ்க்கு கீழே வர்ற பட்டிக்கு வந்து நம்ம எவ்வளோன்னா நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம வந்து எவ்வளோ பெருசானாலும் பட்டி உயரத்தை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஜாக்கெட் தைக்கும்போது மிச்சத்தை வந்து அப்படியே மடக்கி முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.